அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் நேற்று இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. குடல் வறுவல் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, தொக்கு. அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோ எடுத்துருந்தே சொன்னேன். அதை தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் ரொம்ப நல்லா ஈஸியாக கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 வெங்காயத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்னதாக ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டு இந்த மாதிரி இழுத்தோம்னா சூப்பராக பொடிசாக நல்லா கட் பண்ணிடும். நம்ம ஆம்லெட்லாம் போட்டதுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். நான் ஆம்லெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கியிருக்கேன். நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். அதுக்கு தான் 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி 2 சின்னதாக எடுத்திருக்கேன். நான் ஒரு தக்காளி பெருசுன்னா 1 போதும். நான் குட்டியாக 2 தக்காளி எடுத்ததுனால 2 போட்டிருக்கேன். இப்போ அதையும் போட்டுட்டு அதையுமே நம்ம சின்னதாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த சமையல்னாலும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எப்போவுமே அப்படி தான் ஃபஸ்ட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிப்பு வச்சுருவேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நான் பெருநாளுக்கு அரைச்சி வச்சுருந்தேன். அது இருக்கிறதுனால இன்றைக்கி இன்னும் அரைக்கலை. நான் இது ஒரு தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் வேறு எதுவும் நான் கசகசா தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே நான் அரைக்கலை. சால்னா வைக்கிறதா தான் அந்த மாதிரி செய்யணும். பாருங்கள், இப்போ அழகா தக்காளி சூப்பராக எவ்வளோ அழகாக நறுக்கிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். நான் சின்ன குடலும் பெருங்குடலையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி உப்பு போட்டு அவிச்சு வச்சுருந்தேன். இப்போது குக்கர் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பாதி வதங்கினா போதும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் தக்காளி அதையும் சேர்த்துட்டு அதையும் பாதி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக வேக விட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் அந்த தக்காளி வெந்து வரும் இல்லையா, நமக்கே தெரியும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உண்மையிலே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. அது வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் அந்த மசாலா வேகிற வரைக்கும் எண்ணெயிலே ஒரு பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு, மல்லி இலை இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது, ரேட்டு கூட ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த குடல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துருவோம். நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சதுனால உப்பு எதுவுமே சேர்த்துக்கல. அதுலேயே தாராளமாக உப்பு இருக்கும், அதனால் நான் போடலை. இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ குடல் பாருங்கள் வெந்து 4-5 விசில் விட்டதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. நான் தொக்கு மாதிரி வைக்கிறதுனால, கிரேவி மாதிரி வைக்கிறதா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணியை வற்ற வச்சுட்டு ஒரு தொக்கு பதம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சாதம் வடித்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம அப்போ பார்க்கும்போது தண்ணியாக தெரிஞ்சுது, கரண்டியில் எடுக்கும்போது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ ரசம் வச்சு நானும் பொண்ணும் சாப்பிட போகிறோம். பொண்ணு ரொம்ப வயிறு பசிக்குமான்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு பிளேட்டில் சாதத்தை எடுத்து போட்டு சுட சுட அப்படியே ரசம் ஊற்றி மிளகு ரசம் வச்சு ஊற்றி இந்த குடல் தொக்கையும் வச்சு சாப்பாடு கொடுக்க போகிறேன். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே கலக்கலாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.